வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிகி வக்ரதுண்டாயதிமிகி தன்னோ தந்தி பிரசோதயாத், ஓம் தத்புருஷாயத்மிகி மகாசேனாயதிமிகி தன்னோ ஷண்முக பிரசோதயாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடியிலே பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 14/6/2024 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 32ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 6:26 வரை பூர நட்சத்திரம், பின்பு உத்திர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை, யமகண்டம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான பொழுது. அதே சமயத்தில் தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய சில சூழல்கள் வரும். அதனால் திட்டமிட்டு கடன் வாங்கணும், இல்லைன்னா கடனால் பிற்காலத்தில் சில அவஸ்தைகள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு லோன் போடுறீங்கன்னா உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வங்கி கடன் பெறுறீங்க அப்படின்னா அது சரியாக வட்டி விகிதத்தெல்லாம் கணக்கு பண்ணி சரியாக இது இவ்வளோ தொகை நம்மளால் கட்ட முடியுமா என்று தெளிவாக ஆய்வு செய்து அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கணும். ஏன்னா வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலே அமர்ந்து வேகத்தை மேலும் வேகமாக்குவார். தனக்காரனா 2ஆம் இடத்துல குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார். இப்படி சனி பகவானும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படி எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற இந்த நாளில் சரியாக திட்டமிட்டு செயல்படும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் பத்ரிநாத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பத்ரிநாத பெருமான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்துல 4லிருந்து 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சந்திர பகவான் மிகப்பெரிய லாபத்தை வாரி வழங்க காத்திருக்கிறார். குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்து சில தொல்லைகளை தந்தாலும் அடுத்தடுத்து கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் லாபாதிபதி லாபமான இடத்தில் அமர்ந்து பல்வேறு லாபங்களை வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் கோயம்புத்தூரில் அல்பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கோணியம்மன் அருளால் தொழில் ரீதியாக முன்னேற்றம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் முயற்சியின் மூலியமாக பல விஷயங்களில் பயணத்தின் மூலியமாக வெற்றியை தந்தாலும் மாலை பொழுது சில முடக்கங்களை தருவார். சில அலைச்சல்கள், சில மன உளைச்சல்களை தருவார். எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் வெற்றி காணக்கூடிய நல்ல விஷயங்கள் தேடி தேடி நடைபெற்று கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் யோக சனி காலத்தில் இருக்கீங்க. 9ஆம் இடத்து சனி பல்வேறு லாபங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் திருவாரூரில் அருள்பாலிக்கக்கூடிய தியாகராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடக ராசிக்காரர்களே, கடக ராசியை பொறுத்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரை கடக ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரனாகவும் 3ஆம் இடத்துல பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தனக்காரகனாக பொருள் வரவு நல்லா இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். ஆனால் அஷ்டமத்து சனியில் தான் இருக்கிறதால சில தடைகளை ஏற்படுத்தும். தடைகள் எல்லாம் உடைத்து பயணம் மேற்கொண்டு அதன் மூலியமாக லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். காலை பொழுதை விட மாலை பொழுது பயணம் மேற்கொண்டால் அந்த பயணத்தின் மூலியமாக பொருளாதார உயர்வு ஏற்பட்டு இன்றைய பயணம் ஒரு அற்புதமான பயணமாக அமையும். இந்த நல்ல நாளில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது பயணத்தின் மூலியமாக வருமானம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. சிம்ம ராசிக்கு சிம்ம ராசியிலையும் மாலை பொழுதுல 2ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார். அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாய் மேஷத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற இந்த நேரத்தில் பல்வேறு லாபங்களை வாரி வழங்க காத்திருக்கிறார்கள். சில மன உளைச்சல்கள், அலைச்சல்கள், போராட்டங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் வெற்றி கண்டு
சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். இந்த நல்ல நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம நாயகியாக இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களை கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கன்னி ராசிக்கு ஓடி போனவனுக்கு 9ல் குரு என்ற நிலையில் 9ல் குரு பகவான் பயணிக்கக்கூடிய என்ற நேரத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் ராசியிலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் நீண்ட நாட்களாக மனதில் அழுத்தி கொண்டிருந்த சில விஷயங்களை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தி விரைய செலவு செய்தாவது முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஏன்னா இந்த குரு 9ல் கிடைக்கிறது என்பது அரிது. இந்த அரிதான காலத்தில் எந்த நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ளும்போது சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் ஆலங்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர், ஆலங்குடி நம்ம போனால் குரு பகவானை மட்டும் வழிபடுறோம். அங்கே இருக்கிற ஆபத் சகாயேஸ்வரர் என்ற சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுக்கக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வரும்போது இன்றைய நாள் மட்டுமில்லை எல்லா நாளும் கன்னிராசிக்கு சிறப்பான நாளாகவே அமையும். துலாம் ராசிக்கரில் துலாம் ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை வழங்க காத்திருக்கிறார். 11ஆம் இடத்துல பயணம் பண்ணும்போது காலை பொழுதுல பண வருவாய் நல்லா இருந்தாலும் அஷ்டமத்து குருவாக இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வருவதற்கும் சில வருவாய் பற்றாக்குறை ஏற்படுவதற்கும் வருமானத்தோடு செலவு அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருந்தாலும் சுப செலவு செய்து விரைய செலவை தவிர்க்கக்கூடிய நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம், அலுவலகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் குமரியில் அருள்பாலிக்கக்கூடிய குமரி எம்மனை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சக ராசிக்காரில் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. விருச்சக ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் நீண்ட நாட்களாக தடையாக இருந்த கல்வி செல்வத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அமையும். நீண்ட நாட்களாக தடையாக இருந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு அமையும். நீண்ட நாட்களாக தடையாக இருந்த வீட்டு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் செய்கிறதுக்கு ஒரு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாச்சல மூர்த்தியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரில் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. தனுசு ராசிக்கு யோகமான இடத்துல 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கர்மக்காரகனாக செயல்பட்டு தந்தை வழி உறவால் லாபத்தையும் தொழிலால் லாபத்தையும் பதவி உயர்வையும் பதவியில் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கணவன் மனைவி ஒற்றுமையானது பலப்படும். நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. நல்ல நாளில் தனுசு ராசிக்காரர்கள் திருவாரூரில் அருள்பாலிக்கக்கூடிய தியாகராஜர் கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மகர ராசிக்கு எதை தொட்டாலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் சிலருக்கு வாய் போட்டு சட்டம் போட்டுக்கணும், வாயால் வம்பு வந்துடும், விவாதங்களை தவிர்த்துடணும், அடுத்தவங்களோட பேசும்போது பார்த்து பேசணும், அன்றாட பணிகளை செய்யுங்க. இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் சேலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கோட்டை மாரியம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது விவாதங்கள் மூலியமாக வரக்கூடிய இன்னல்கள் நீங்கி இன்பம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரில் கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு 7ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் நண்பர்களால் பார்ட்னர்ஷிப்பால் தொழிலில் ஏற்ற மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மனைவி வழியால் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கக்கூடிய மணக்குள விநாயகர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரில் மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. மீனராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் 6லும் 7லும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மாலை பொழுது சிறப்பாக இருக்குது. காலை பொழுது சில கஷ்டங்கள் இருந்தாலும் சில மன வருத்தங்கள் இருந்தாலும் உடல் உபாதைகளை சரியாக கையாளணும், சரியான மருத்துவம் செய்து கொள்ளணும். உணவே விஷமாகி சில வம்பு வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நண்பர்களை சேர்த்து கொண்டு தொழில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய தானுபுரீஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம்.
திருவோண நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க, வெள்ளை ஆடை உடுத்தாதீங்க. அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு, அலைச்சல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க. உணவை சரியாக நல்ல உணவுகளை பார்த்து பார்த்து சாப்பிட்டா தான் பிரச்சனை வராது. இந்த நல்ல நேரத்தில் திருப்பதியில் அருள்பாலிக்கூடிய எம்பெருமான் ஏழுமலையான மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது சந்திராசிரமிலிருந்து விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று வளர்பிறை அஷ்டமி நாள். இந்த வளர்பிறை அஷ்டமி பற்றி வீப்ளே யூடியூப் சேனலில் ஒரு சிறப்பு பதிவானது போட்டிருக்கோம். வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வளர்பிறை அஷ்டமி நாளில் காலபைரவர் வழிபாட்டை செய்து அதன் மூலியமாக எப்படி பயனடைய முடியும் என்று தெளிவாக அந்த பதிவை பார்த்து புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். அனைவரும் பைரவர் வழிபாட்டை செய்து இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.